தண்ணி உங்களுக்கு இருக்குங்களா சார்? அடுத்தது சூரியன் கேது. இந்த சூரியன் கேது அப்படிங்கிறது ஒரு ஜாதக கட்டத்துல இருக்கு. இப்ப நம்ம வந்து சந்திரன் கேது நம்ம பார்த்துட்டோம். சூரியன் கேது என்ன பண்ணும் அப்படின்னா, புகழை குறைக்கும், அதிகாரத்தை குறைக்கும். அதிகாரத்துல தடை, நிறைய விஷயங்கள். அதிகாரம், நம்ம அதிகார தோரணையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம டம்மி ஆயிடும். புகழோட இருக்கும்னா அந்த புகழை வந்து குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ ஒரு பிறந்த காலத்துலதான் இந்த கிரக சேர்க்கை இருக்கும். அப்ப இந்த கிரக சேர்க்கை இருக்கும் போது அந்த தசா காலங்கள மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த பரிகாரங்களா பண்ணிட்டா அதனுடைய கிரக சேர்க்கை வரும்போது நம்ம அதுல இருந்து தப்பிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது இழப்புகள் அதிகமா, சொத்து இழப்பு. எவ்வளவு சொத்து உங்க கையில இருந்தாலும் உங்க பேர்ல அந்த சொத்து இருந்துச்சுன்னா அந்த சொத்தை நீங்க வித்துருவீங்க. எல்லாரும் நிறைய நோட் பண்ணுங்க. சூரியனும் கேதுவும் இருந்தா சொத்துகள் எவ்வளோ இருக்கோ அந்த சொத்து நீங்க சீக்கிரமா இழந்துருவீங்க. அது கடன் பட்டோ இல்ல கொண்டு போய் அடமானம் வச்சோ அதை அனுபவிக்கவே முடியாது. பூர்வீகத்துல இருக்கவே முடியாது. பூர்வீகத்துல சூரியன் கேது இருந்துச்சுன்னா இருக்க முடியாது. அப்பா வழியோடைய, தாய் வழியோட சொத்தை அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுல ஒரு ஏக்கரா கணக்கில் எனக்கு இடம் இருக்கு அப்படின்னா ஒரு துளி கூட உங்களால அது நிம்மதியா அனுபவிக்க முடியாது. நிறைய தடங்கல்கள் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதேதான். இந்த சூரியன் கேதுக்கு கீழ்பெரும் பள்ளம், குரு பகவான், அந்த கேது பகவானுடைய ஸ்தலம் கீழ்பெரும் பள்ளம், அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. ஒரு சிலருக்கு தான் சில எந்திரங்கள் தேவைப்படுது. அப்போ சூரியனுடைய கேதுக்கு வந்து கேது பகவானுடைய எந்திரத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தோஷத்துல இருந்து விடுபட்டலாம். அடுத்தது சூரியனுக்கு கேது, கூரை இல்லாத ஒரு கூரையே இல்லை, கோபுரம் இல்லை, ஒரு மரத்தடியில ஏதாவது ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு அரச மர இலை வச்சு நீங்க அதுக்கு மேல ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் விசேஷங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மெயினான விஷயங்கள் வந்து இதுல நிறைய தடங்கள் ஆகுது. இந்த தடங்கள் நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா வயசான முன்னோர்கள், மூத்தோர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எங்க வாழ்ந்தாங்க, பூர்வீகம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கூரையில்லா தெய்வத்துக்கு நீங்க வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்குன்னா அடிக்கடி போயிட்டு வாங்க. அடுத்தது அனாதை இல்லம். அனாதை இல்லம் அதுல வந்து குழந்தைகள் அல்லது மூத்தர்கள், வயசானவங்க எங்க இருக்காங்களோ உங்க பிறந்த நாள், உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிமுறை. நீங்க கோயிலுக்கு அப்படின்னு போகும்போது என்னன்னா கீழ்பெரும் பள்ளம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய சூரியனோட சேர்ந்த கேது பகவானுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஏன்னா 8ஆம் இடம் திசை, இப்ப யாரோ ஒருத்தர் போட்டிருக்கீங்க 8ஆம் இடத்து திசை அப்படிங்கும்போது இப்போ முதல்ல இந்த கிரக சேர்க்கை எங்க இருக்கோ அது பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் வந்து அது 6ல இருக்கா, 8ல இருக்கா, 12ல இருக்கான்னு பார்க்கணும். இப்போ தாக்கம் வந்து ஒரு தாக்கத்தை நான் சொல்லிட்டேன். அது வந்து 8ல 6ல 12ல இருந்தா மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்த நம்மளுக்கு நடத்தி கொடுக்காது. அது ஏதாவது ஒரு நல்ல கிரகங்கள் பார்வை பார்த்தால் கொஞ்சம் அது தாக்கம் குறையும். அது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய வழிமுறை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னாகும், நீங்க அது வழிமுறைப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தாக்கத்துல இருந்து குறைஞ்சு, ஏன்னா கடவுள் தான் நம்மளுக்கு ஜாதக கட்டத்தை கிரகங்களை வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறாரு. அவரு நினைத்ததுதான் நம்மளுடைய ஜனனம். அப்போ ஜனனமும் மரணமும் அவர் நினைத்தது. அப்போ அவருடைய ஆளுமையில தான் இந்த கிரகங்கள் வழிபாடு. ஆனா இந்த கிரகங்கள்லயே வந்து சில கடவுள்கள் சிக்கிக்கிறாங்கன்னு புராணங்கள் எல்லாமே சொல்லுது. அப்ப கிரகங்களுக்கு வலிமை அதிகமான, அந்த கிரகங்களுடைய வலிமை நம்மளுக்கு கெட்டதா இருந்தா தாக்கக்கூடாது, நல்லதா இருந்தா நல்லதா இருக்கணுங்கிறது தான்
நம்மளுக்கு கடவுள் வழிபாடும் அதோடைய ஸ்தலங்களும் கொடுத்துருக்கும். சரிங்களா? அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ரொம்ப நல்ல விஷயங்களா இருக்கும். அப்ப சூரியன் கேது. அடுத்தது போயிடலாமா? நம்ம அடுத்தது சந்திரன் கேதுக்கு போயிடலாம். சந்திரன் கேது